சீசன் முடியறதுக்குள்ளே நாமளும் ரெடி பண்ணலனா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸுக்கு மாங்காய் சாதம் தான் ரெடி பண்ணி கொடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இதுக்கு சைடிஷாக வந்து வத்தல் பொரிச்சு வச்சுட்டேன். இல்லை ப்ரோட்டீன் எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுக்காக கடலை கொஞ்சம் வேக வச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சாச்சு. இது கூடவே சவாலையும் கொடுத்து விட்டுட்டேன். வாங்க நான் எப்படி மாங்காய் சாதம் ரெடி பண்ணேன் அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு நல்லா செவந்த மாங்காயை எடுத்துக்கோங்க. அப்போ தான் அதில் புளிப்பு இனிப்பு எல்லாம் மிக்ஸ் ஆகி சூப்பராக இருக்கும். இது போல் தோல் நல்லா சீவிட்டு கேரட் திருவியில் வச்சு இது போல் நல்லா சீவி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. மாங்காய் கொஞ்சம் சூடு அப்படிங்கிறதுனால அதுக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் கடுகு, ஜீரகம், கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததும் காரத்துக்காக வந்து காஞ்ச மிளகாய் 2, பச்சை மிளகாய் 2 சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இதில் நான் கொஞ்சமாக கடலையும் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம துருவி வச்சுருக்க மாங்காயை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா அதிலே நல்லா வெந்து வந்துடும். இதில் கொஞ்சமாக கலருக்காக மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் நம்ம ஆற வச்சுருக்க சாதத்தை சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். ட்ரை